Please subscribe Sadhguru Sai Creations. சாப்பிட்ட உணவு ஜீரணமாகணும். இதுதான் நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. சரியாக எனக்கு டைஜஷனே ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் அப்படி கல் மாதிரி வயிறு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருந்து டைஜஷன் ஆகாதவங்க, இல்லை ஏதாவது வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டேன், ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி டைம்லேயும் நமக்கு டைஜஷன் சரியாக ஆகாமல் ரொம்ப கவலைப்படுறவங்க இருக்காங்க. ஒரு சிக்னஸ் இருக்கும், ட்ராவல் சிக்னஸ் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனாலே இந்த வாமிட்டிங் சென்சேஷன் வருது, இல்லை ஃபுட்டு சாப்பிடவே முடியாத மாதிரி. இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் நம்ம இந்த ஒரு மெடிசன் வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்டா கூட போதும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சாப்பிட்ட உணவு ஜீரணமாகணும். இதுதான் நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. சரியாக எனக்கு டைஜஷனே ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் அப்படி கல் மாதிரி வயிறு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா, உணவு நிறைய ஜீரணமாகுதோ இல்லையோ, பசிக்குதோ இல்லையோ, உணவு மேலே மேலே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருந்து டைஜஷன் ஆகாதவங்க, இல்லை ஏதாவது வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டேன், ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி டைம்லேயும் நமக்கு டைஜஷன் சரியாக ஆகாமல் ரொம்ப கவலைப்படுறவங்க இருக்காங்க. இல்லை ட்ராவல் பண்ணும்போது ஒரு சிக்னஸ் இருக்கும், ட்ராவல் சிக்னஸ் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனாலே இந்த வாமிட்டிங் சென்சேஷன் வருது, இல்லை ஃபுட்டு சாப்பிடவே முடியாத மாதிரி. இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் நம்ம இந்த ஒரு மெடிசன் வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்டா கூட போதும். இதனோடு வேறு என்ன சித்தா மெடிசன் சாப்பிட்லாம் அப்படின்றதும் பார்க்கலாம். சிலருக்கு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மாதிரி புளித்த ஏப்பம் வர மாதிரி இருக்கும். ஏப்பம் ரொம்ப சவுண்டாக விடுவாங்க. இதனோடு சேர்ந்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால் நம்ம உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆசிட், உணவு நமக்கு பசியே தெரியாததுனால ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகி அது கொஞ்சம் நேரத்தில் ரிஃப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இது ஜெர்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஜிஆர்டி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது நம்மளுடைய ஃபுட் பைப்பும் ஸ்டொமக்கும் சேரக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஸ்பிங்டர்ஸ் பாதிப்பு ஏற்பட்டு, ஸ்பிங்டர்ஸில் ஒரு லூஸான ஒரு தன்மை ஏற்பட்டு புண்கள் இருந்துச்சுனாலும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏற்படுது. இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் இல்லை, கொஞ்சம் ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட்டுட்டேன், நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டுட்டேன், எனக்கு டைஜஷன் ஆகலை, ஸோ காலையில் சாப்பிட்டேன் இது வரைக்கும் டைஜஷன் ஆகலைன்னா ரொம்ப ஈஸியாக சில உணவு முறைகளோடு நம்ம இந்த மெடிசன்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மெடிசன் அப்படின்னு சொல்கிறத விட இது சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடிய, வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது, எப்படி இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு டானிக் மாதிரி, சிரப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை இஞ்சி மணப்பாகு அப்படின்னு சொல்லுவோம். இஞ்சி இருந்தாலோ இல்லை துறிஞ்சி மணப்பாகு அப்படின்னு ஒரு மெடிசனும் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இஞ்சியோ இல்லை துறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போது இஞ்சி மணப்பாகும் அவைலபிளாக இருக்கும். துறிஞ்சி மணப்பாகு அப்படின்னு கேட்டிங்கனாலும் கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன், டைஜஷன் நமக்கு நார்மலாக இல்லை அப்படின்னும்போது அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம துறிஞ்சி மணப்பாக சேர்த்துக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு இஞ்சி சாறு, இஞ்சி நல்லா தோல் எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் இது 1லேருந்து 2 மணி நேரம் அப்படியே அசையாமல் வச்சிடணும். கீழே அதன் வெண்மை நிறத்தில் படிய ஆரம்பிக்கும். ஸோ அது நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை, மேலே இருக்கக்கூடிய சாறு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இஞ்சி சாறு தேவைப்படும், எலுமிச்சை சாறும் இதுக்கு தேவைப்படுது. ஸோ இஞ்சி எலுமிச்சை சாறு ரெண்டுமே சம அளவு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் முக்கியமாக நாட்டு சர்க்கரை நமக்கு தேவை. நாட்டு சர்க்கரையை ஒரு 250 கிராம்லேருந்து ஒரு 300 கிராம் வரைக்கும் தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு அது திக்காக கொஞ்சம் சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப பாகு மாதிரி வேண்டாம், லைட்டாக மிதமான ஒரு சிரப் மாதிரி அதை தனியாக ரெடி பண்ணிக்கணும். இதனோட வேறு என்ன மூலிகைகள் தேவை, எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் தான். என்னென்ன தேவைப்படுதுன்னா, ஏலக்காய். ஏலக்காயை நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபைன் பவுடராக நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதனோட சீரகம் தேவைப்படும். சீரகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடலில் எங்கேயாவது நமக்கு இன்டைஜஷன் இருந்துச்சுன்னா நம்ம அகத்தை சீர் பண்ணக்கூடியது தான் சீரகம். அப்போது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சரி செய்யக்கூடியது நம்ம சீரகம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குலசாணி ஓமம்.
சாதாரண ஓமம் ஓகே இருந்தால் அது எடுத்துக்கோங்க. இல்லை குரசானி ஓமம் எதற்காக எடுக்கிறோன்னா, இது கொஞ்சம் காரமும் கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். குரசானி ஓமம் சாதாரண ஓமத்தோட கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கணும். குரசானி ஓமம் எடுத்துக்கணும். இதனோட சோம்பு தேவைப்படும். சோம்பு அப்படின்னு சொல்கிறது பெருஞ்சீரகம். இதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட நம்ம வேறு என்ன தேவைப்படுதுன்னா, கருஞ்சீரகம் தேவைப்படுது, சிற்றரத்தை, திப்பிலி. இது எல்லாமே ஈக்குவலாக ஒரு 10லேருந்து 20 கிராம் அளவுக்கு தேவைப்படும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, லேசாக தனித்தனியாக வறுத்து ஒன்றாவே பொடி பண்ணி நம்ம வஸ்திரகாயம் செய்யணும். வஸ்திரகாயம்னா நல்ல ஒரு வெள்ளை துணியை ஒரு பாத்திரத்துக்கு மேலே கட்டிட்டு இந்த பொடியை போட்டு லேசாக நம்ம கையாலேயோ இல்லை ஸ்பூன்லேயோ வச்சு தேய்க்கும் போது கீழே ஃபைன் பவுடராக நமக்கு கலெக்ட் ஆகும். இந்த மாதிரி நல்லா செய்து அந்த ஃபைன் பவுடரை நம்ம எடுத்து எல்லா மூலிகையும் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வஸ்திரகாயம் செய்து அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி சாறு எலுமிச்சை சாரோட இதையும் கலந்துடணும். இந்த பொடியையும் கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களா, அதில் போட்டு லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே வரணும். இது ரொம்ப திக்காகிற வரைக்கும் கிளற வேண்டாம். சிரப் பதத்தில், அதாவது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இதை அந்த நாட்டு சர்க்கரை பாகோடு சேர்த்து காய்ச்சி சிரப் மாதிரி இருக்கும்போது எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது எடுத்துடணும். ஆறிச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ இந்த சிரப் மாதிரி இருக்கக்கூடியதை கிட்டத்தட்ட நம்ம 1 மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம். இது எதற்காக பயன்படுத்தலாம், எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக இருக்கும் இந்த ப்ரிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளாக எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அந்த மாதிரி. ஸோ டைஜஷன் தொடர்பான, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இஞ்சி எலுமிச்சை சாறு நமக்கு ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே பித்தம் அதிகமாக இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இது ரெண்டுமே பயன்படுது. இஞ்சியும் எலுமிச்சை சாறும் இது ரெண்டுமே அந்த பித்தத்தையும் சரி 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்துறதுக்கு இது நமக்கு தேவைப்படுது. அடுத்து முக்கியமாக இதில் சேர்க்கக்கூடிய மற்ற மூலிகைகள் எல்லாமே நமக்கு அந்த செரிமானத்தை தூண்டக்கூடியது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய நம்ம அக்னியை தூண்டி செரிமானத்தை உண்டாக்கக்கூடிய மூலிகைகள் தான் இதில் எல்லாமே சேருது. முக்கியமாக இந்த குரசானி ஓமம்லாம் நம்ம சாதாரண ஓமத்தை விட இதில் அதிகமான பலன்கள் இருக்குது. ஈஸியாக அதுவும் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால மலச்சிக்கல் தொந்தரவும் நமக்கு இல்லாமல் இதில் பாதுகாக்கப்படுது. இப்போ இந்த மூலிகையில் பயன்படுத்தி நம்ம இந்த சிரப் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வீட்டில் எல்லாருக்குமே இதை பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் போது இந்த சிரப் 1 ஸ்பூன் எடுத்து 1/2 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இதை இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே பெரியவர்கள் பயன்படுத்தணும்னா இதை டைரெக்டாகவே நம்ம சிரப் மாதிரி எடுத்து குடிச்சிட்டு வரலாம். இல்லை வெளியில் போகிறோம், இல்லை நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, அதை சரி செய்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது பயன்படுத்தும் போது வேறு என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்டிஎல் லெவல் குறையிறதுக்கு இந்த மெடிசனை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரைஞ்சி வெளியேற்றவும், இதயம் தொடர்பான பிரச்சனைகள், கல்லீரல் அதிகமான கொழுப்பு படிஞ்சிருந்தால் அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மருந்து நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இதை நம்ம பயன்படுத்தலாம். இல்லை என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இஞ்சி மணப்பாகு அல்லது துறிஞ்சி மணப்பாகு அப்படின்னு சித்தா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும். அதை வாங்கி நான் சொன்ன மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இதில் பயன்படுத்தும் போது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, நமக்கு கொலஸ்ட்ரால் ரிலேட்டடான இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குது, அடிவயிற்றில் அதிகமான சதைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சரியாக்குறதுக்கு நமக்கு இந்த சிரப் ஒன்று போதும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா உடலில் பல நன்மைகள் நமக்கு உண்டாகும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.